தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, அதிமுக ஒரு இரும்பு கோட்டை, 100 ஆண்டுகளுக்கு கட்சியும் ஆட்சியும் நீடித்திருக்கும் எனவும், ஆட்சியும் இயக்கமும் காப்பாற்றப்பட வேண்டியது தொண்டர்கள் கையில் உள்ளது என்றும் தெரிவித்தார். இங்கே நான் முதலமைச்சராக இல்லை, உங்களில் ஒருவனாக இங்கே நின்றிருக்கிறேன் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் முதலமைச்சர், தனிப்பட்ட முதலமைச்சர் அல்ல. இதே புரட்சித் தலைவி அம்மாதான் மறைந்திருந்தாலும் இன்றைக்கு முதலமைச்சர் அம்மாதான். தலைமை சொல்வதையே தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு ராணுவ வீரர்களைப் போல் தொண்டர்கள் செயல்பட்டார்கள். இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரும்பு கோட்டையாக இருக்கின்றது என்றால் அதன் அசைக்க முடியாத எக்கு சூழலாக இருப்பவர்கள் தொண்டர்கள் தான் என்பதை மறுக்க முடியாது. 1.5 கோடி கழக தொண்டர்கள் நாம் ஒரு கூடு பறவை போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும், மாண்புமிகு அம்மாவில் நம்மிடம் ஒப்படைத்து சென்றுள்ள கழகத்தை வளர்த்து, மாண்புமிகு அம்மாவில் கூறியது போல எனக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 100 ஆண்டுக்கு மேல் நிலைத்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்பதை மெய்ப்பித்து காட்ட இந்த நேரத்தில் நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தலைவர் மறைந்து விட்டால் இந்த ஆட்சி போய்விடும், இந்த கட்சி அழிந்துவிடும் என்று பல பேர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவு கொண்டவர்களுக்கு சாவு மணி நீங்கள் அடிக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு, இருவரும் தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கமும் ஆட்சியும் காப்பாற்ற வேண்டும். அது உங்கள் கையில் இருக்கின்றது. அதே வருகை இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் உறுதுணையாக இருந்து மேலும் மேலும் பல்வேறு திட்டங்கள் உங்கள் இல்லம் வந்து சேர வாய்ப்பை தாருங்கள்.